வெல்கம் டு தி ஹோம் குக். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி பொடி. இட்லி பொடினா நம்ம அதிகமாக பருப்பில் தான் நம்ம அரைச்சி பார்த்துருக்கோம். இது வெறும் மிளகா தனியா வச்சு அரைக்கிற இட்லி பொடி. இது சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, சூடான சாதத்தில் நெய் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம். ஜுரம் வந்தவங்க கூட இதை சாப்பிட்டா நாக்குக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு தெரியும். இது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 15 எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பூண்டு, முழு பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை உருவி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய், மல்லி ஒரு தேவையான அளவு, ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம், உப்பு தேவையான அளவு, புளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதில் மெயின் புளி சேர்க்குறோம். எந்த பொடியிலையும் புளி சேர்க்க மாட்டோம், இதில் புளி சேர்க்குறோம். இப்போ கடாய் காய வச்சாச்சு. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கிக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி ஜாஸ்தியாக வேணால் கூட போட்டுக்கலாம். மல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணால் கூட காஞ்ச மிளகும் மல்லியும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை போட்டுக்குங்க. இதை நல்லா வறுத்துக்குங்க. அடி பிடிக்காத மாதிரி, கருவாத மாதிரி நல்லா வறுத்துக்குங்க. இந்த பதம் வறுத்துக்குங்க. இது கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம ஜீரகம்லாம் டைரெக்டாக சேர்த்துக்கணும். இது 3 மட்டும் வறுத்தா போதும். இப்போ இதில் ஜாரில் போட்டு ஒரு சுற்றிக்கணும். நம்ம ஒரு கொரகொரப்பாக அரைச்சிக்குங்க. இதில் உப்பு, இந்த கொஞ்சம் நம்ம அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கோம், அதை கொஞ்சம் நல்லா கையில் கசக்கி அதில் போட்டுக்குங்க. கொஞ்சம் பெருங்காயம், போட்டு இதை ஒரு சுற்றிக்குங்க. இப்போ முதல்ல நம்ம பொடி பண்ணோம் பார்த்திங்களா, அது மாதிரி பொடி பண்ணி கொரகொரப்பாக அரைச்சிக்கங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு போட்டுக்குங்க. டைரெக்டாக நம்ம வறுக்கலாம் வேணாம், இது பச்சையாகவே போட்டுக்கலாம். இதை போட்டு இதையும் நல்லா கொஞ்சம் அரைச்சிக்குங்க. திரும்ப இதில் புளியை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க. ஏன்னா மொத்தமாக போட்டால் கட்டி ஆகிடும். இதில் மெயின் புளி தான் டேஸ்ட்டு ரொம்ப கொடுக்கும். ஜுரம் வந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புளி போட்டு அரைச்சி இந்த வெள்ளை சாதத்தில் போட்டு கொடுத்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி ரொம்ப நல்லா, நெய்யோ நல்லெண்ணெய் ஊற்றலாம். இப்போ இந்த இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.